OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சஞ்சய், லாஸ்ட் வீக் வந்துட்டு ஹாஸ்டலில் சிக்கன் பிரியாணி செஞ்சோம். சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு. அந்த OPOS பாட் வச்சு தான் பண்ணோம். செம்மையாக இருந்துச்சு. சூப்பர். எஸ். அதே மாதிரி இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது ஈஸியாக செய்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? இந்த தோசை, சப்பாத்தி, பூரி. இதுக்கு நம்மள்ட்ட ஒரு டிஷ் இருக்கே. என்ன டிஷ்? ஆலு மிர்ச்சி. வாவ், கேட்கவே சூப்பராக இருக்குது. எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் வா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன ரிசல்ட் தரேன். ஓகே, நான் சொல்ல அப்படியே எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்று. ஓகே, அப்படியே அந்த தண்ணி சூப்பர். தக்காளி, பொட்டேட்டோ, சச்சா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ரு. சூப்பர். வதக்கின வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த பவுடர் கஸ்தூரி மேத்தி, சில்லி பவுடர். ஓகேவா? சில்லி பவுடர் எடுத்து கியூமின் பவுடர், அப்புறம் வந்து சால்ட். நம்ம மேலே போடுவோம். கரம் மசாலா. எஸ், இது போட வேண்டாமா? இது வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இப்படி மொபைலில் வந்து பிக்சர் இன் பிக்சர் மோட் அப்படின்லாம் அந்த மாதிரி இதில் வந்து பாட் இன் பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்குது. அது என்னென்னா, இந்த கேப்சிகம்மை அப்படியே உள்ளே வச்சுருவோம் பாட்டில். வச்சுட்டு அப்படியே இதை உள்ளே வச்சு குக் பண்ணிவிடுவோம். இது வந்து இந்த மாதிரி பண்ணும்போது இது கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். ஓகேவா? கொஞ்சம் ஓவர் குக் ஆகாமல் கரெக்டாக வரும். இப்போ வந்து இந்த இன்னர் வெஸ்ஸில் எடுத்து உள்ளே வச்சு வெஜ் மோட் அப்படின்னு வைக்கணும். ஓகே, ஸ்டார்ட். இது அதே மாதிரி தான். ஓகே, கொஞ்ச நேரம் ஹீட்டிங் ப்ராசஸ், அப்புறம் 2 மினிட்ஸில் ரெடி. அப்புறம் சஞ்சய், ஒர்க்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட்? ஒர்க்ஸா இப்போ ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம் முடிச்சிருக்கேன். ஓகே, ஒன்று ரெடி ஆயிடுச்சு, இன்னொன்று வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அடுத்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு ஸ்கிரிப்ட் கேட்டிருக்காங்க ஒரு ப்ரொடியூசர். அதுக்கு வந்து ஒரு ஃபேண்டசி படம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, எப்படி போயிட்டுருக்கலாம்? ஓகே, போகுது நல்லா பாசிட்டிவாக போகுது. ஓகே, அடுத்த வருஷம் டமால்னு ஏதாவது ஒரு நியூஸோடு வருவேன். டமால்னு நியூஸ்? எஸ், புரியலையே. பிக் நியூஸ். ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இது வந்து இப்போது கை முடிய போகுது. ஸ்மெல் வருதா? லைட்டாவா? நல்லா வந்து பாரு. கொரோனா இருக்கும் போல. ட்ரைபேட் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதை பற்றி சொல்லு. அது டிடி தளபதின்னு சொல்லிட்டு தளபதிக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி இந்த கனடா விஜய் மக்கள் இயக்கம் அங்கேருந்து இது கேட்டாங்க. தளபதிக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணோம், மாதிரி எடிட் பண்ணுங்க, ஒரு லிரிக் வீடியோ மாதிரி. சரி ஓகே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி பண்ணோம். அது ஒரு டீசர் கட் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணோம். மியூசிக் டைரக்டர் பேர் வந்து ரமணி பரத்வாஜ்னு சொல்லிட்டு, முந்தி தலைக்கெல்லாம் அந்த தலை போல வருமா அந்த பாட்டெலாம் அவர் தான் போட்டார். ஸோ அஜித்துக்கு ஒரு டைம் பீக்கில் மியூசிக் டைரக்ஷன் பண்ணதே அவர் தான். அந்த மாதிரி பண்ணுறவர். அவர் வந்து ஃபஸ்ட் டைம் விஜய்க்கு போட்டிருக்காரு ஒரு ட்ரிபியூட். ஸோ இது ஒரு டீசர் கட் மாதிரி ஒன்று அவர் வாசிக்கிற மாதிரி செய்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணோம். அது வந்து இந்த விஜய் மக்கள் இயக்கம் தலைவர் ஒருத்தர் இருக்கார் ஆனந்த்னு சொல்லிட்டு, அவர்லாம் ரிலீஸ் பண்ணி விஜயை பார்த்துட்டு இருக்கார் போல். பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படிலாம் சொல்லி அதுக்கப்புறம் ஒரிஜினல் வீடியோவுக்கு வெயிட்டிங் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபெப் மிட்ல பீஸ்ட் அப்டேட் வரும், அந்த டைமுக்கு அடுத்து ரிலீஸ் பண்ணுங்க நல்லா போகும்ட்டு இருந்தாங்க. ஸோ அதான் இப்போ ரிலீஸ் ஆகி போயிட்டுருக்கு. எஸ், டீப் சவுண்ட் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே,
ஸ்மெல்லு தெரியுதா? எஸ். ஃபஸ்ட்டு உள்ளே வச்சோல்ல அந்த குடை மிளகா, அவரை வந்து தனியாக தூக்கிடலாம். ஐயோ, இது அப்படியே கிண்டிப்பார். பொட்டேட்டோ நல்லா வெந்திருக்கா? நல்லா இருக்கு, நல்லா வெந்திருக்கு. ஸ்மாஷ் பண்ணி பாரு. எஸ், சூப்பர் சூப்பர். கிண்டி கொள்ளலாம். வந்து இந்த குடமிளகா ஆட் பண்ணிடலாம். நல்லா மசாலாலாம் ஒட்டுற மாதிரி நல்லா. நீ சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், பூரி கூட சாப்பிட்லாம், தோசை வேணும்னா தோசையில் கூட போட்டு சாப்பிடு, மசாலா தோசை மாதிரி. ஓகே, டேஸ்ட் பாருங்கள். இது கொஞ்சம் ட்ரையாக இருக்குல்ல, இது உனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா நீ தேங்காய் பால், ஓகே, க்ரீமியாக வேணும்னா க்ரீம், ஓகே, அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இந்த ப்ளஸ் இந்த க்ரீன் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குல்ல, இது இந்த பட்டாணி மாதிரி இதெல்லாம் போட்டு குக் பண்ணும்போது இன்னும் அந்த க்ரீன்லாம் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். பார்க்க வேகாத மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் பர்ஃபெக்டாக வந்துருக்கும். நல்லா இருக்கா? ஈவனாக வெந்திருக்கு. கேப்சிகம் க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கு. அதுதான் மேட்ரு, அதுதான் அந்த பிஓபியோட மேட்ரு. நைஸ். உங்களுக்கு தெரிஞ்சது மஜா. சூப்பர், செம்மையாக இருக்குது. கலரு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓப்போஸ் வந்து கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷூட்டுக்கு அடிக்கடி எங்கேயா வெளில போயிட்டு வரும்போது வீட்டில் வந்து தொந்தரவு பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஐயோ அன் டைமில் வரோமே, இந்த டைமில் பசிக்கும், இது நைட் 2 மணி 3 மணிக்கு பசிக்கும், என்ன சமைக்கிறது அப்படின்னு தெரியாது. அது போய் சமைக்கணுமா, எந்திரிச்சு போய் சமைச்சு அதை செஞ்சு அதை சாப்பிட்டு சோம்பேறித்தனமாக வேறு இருக்கும், போய் டயர்டில் வருவோம். ஸோ இது வந்ததுலேருந்து செம்ம டைம் சேவிங், எனர்ஜி சேவிங், ப்ளஸ் வீட்டில் கேஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த பயம்லாம் இருக்குது. அப்போ படி போகிறவங்களுக்கு அந்த பயம் வேறு இருக்கும், ஆன் பண்ணிட்டோமா ஆஃப் பண்ணிட்டோமா அப்படின்னு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அழகாக எலக்ட்ரிசிட்டியில் தான் வருது. ப்ளஸ் குக்கிங் டைம் வந்து செம்ம ஸ்பீடாக இருக்கிறதுனால டக்குன்னு வந்தோமா சாப்பிட்டோமா படுத்துவீங்கலாம், ஜாலியாக இருக்குது. உனக்கு ஹாஸ்டலில் அந்த மாதிரிலாம் எப்படி இருக்குது? வாங்கிட்டு போனீங்க? எஸ், ஹாஸ்டலில் இருக்கேன் நான். இந்த மாதிரி நிறையா குக் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு நான் வந்து நியூட்ரிஷியஸ் சாப்பிட்றதே வந்து கம்மியாயிடுச்சு வருஷம் வந்த புதுசில். இப்போது ரொம்ப நான் நியூட்ரிஷியஸ் சாப்பிட்றதா ஃபீல் பண்ணுறேன். வேகமாக இருக்குது, கிளம்புற டயத்தில் டக்குன்னு சமைச்சு டக்குன்னு சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்புற மாதிரி இருக்குது. ஸோ இதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நிறையா இருக்குது, நல்லா அட்வான்டேஜஸ் இருக்குது, ஸோ வாங்கிட்டு வா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஸ்பீடாக சமைக்கிறத தாண்டி டேஸ்ட்டு, அந்த பிரியாணிலாம் வந்து அவ்வளோ ஆத்தென்டிக்காக இருக்குது. இந்த வெளில ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கிற பிரியாணி மாதிரி அவ்வளோ ஆத்தென்டிக்காக இருக்குது, ஜூஸியாக இருக்குது, நல்லா மீட்லாம் நல்லா குக்காக இருக்குது. இதுலேயே நிறைய டைப் ஆஃப் பிரியாணி செய்யலாம். ஸோ பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு பேட்டர்ன், அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம், அதை பிடிச்சிட்டோன்னா போதும். இந்த ஆப்பில் இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே ஃபுல்லாக என்னென்ன வேணுமோ ஈஸியாக சமைச்சிடலாம். இது ஒரு சீக்ரெட் மேட்டராக நீங்கள்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட செம்ம ஜாலியாக இருக்கும். எல்லாம் பார்த்து வெடிப்பாங்க, எப்படி இருக்குது, எப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு. ஸோ எஸ், கண்டிப்பாக அது எல்லாேருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். எல்லோரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ட்ரை ஓப்போஸ் குக்கிங் பாட். தேங்க்யூ.